ஒண்ணு இல்ல, அவகிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகி 2000 ரூபாய் சம்பாதிச்சு அவன் என்னடானா ஏமாத்திட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டான். இப்படி விஷயத்துல நீ எப்பவும் எச்சரிக்கையா இருப்பிய. இந்த சரோஜாட்ட மட்டும் எப்படி ஏமாத்த? அவ கொஞ்சம் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன். ஆனா நான் நம்ம சங்கர் சொல்லி கொடுத்த மாதிரி அவளை பார்த்ததே இல்லைன்னு ஒரு போடு போட்டேன். சங்கர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? பாஸ்கர், ஒரு முக்கியமான விஷயமா சங்கர் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? பாஸ்கர், நீ பெரிய ஆளப்பா. ஆமா, இந்த பொண்ணை எப்படி பிடிச்ச? இப்ப அவ எங்க இருக்கா? அவளை நான் குற்றாலத்துல சந்திச்சேன்னு நினைக்கிறேன். இப்ப அவ எங்க இருக்கான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. என்ன பாஸ்கர் இவ்வளவு அலட்சியமா பேசுற? அவளோட குழந்தைக்கு, அதாவது ஓ மகனுக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்திருக்கு இல்லையா? என்ன பாக்குற? உடனே நீ அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எலிப்பொறிக்குள்ள இறைய வைக்கிற மாதிரி குழந்தையும் பணமும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ மட்டும் தனியா போனா இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் சந்தேகப்படுவான். அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போனா மறுபடியும் இல்லாம பணம் கொடுத்துருவான். என்ன சொல்ற? அதாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த ₹1,00,000 வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். விடு. கல்யாணிக்கு வந்த துன்பத்தை போல வேற எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுப்பா. ஆமா, நீ யாரு? நான் பம்பாயில ஒரு அமெரிக்கன் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். ஓஹோ. கல்யாணிக்கு நான் தூரத்து சொந்தம். கல்யாணிய பகவதிபுரம் ஸ்டேஷன்ல பார்த்ததா நமக்கு வேண்டியவங்க சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். தம்பி, அந்த அப்பாவி பொண்ணு கல்யாணி யாரோ ஒரு அயோக்கியனை நம்பி ஏமாந்துட்டாப்பா. அவன் வருவான் வருவான்னு 5 வருஷமா காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் அவன் வராம போகவே மனசு ஒடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. கல்யாணி இறந்து போயிட்டாளா? அவளை கண்ணீர் விட வச்சவன் கர்த்தருடைய நீதி சபையில குற்றவாளியா ஒரு நாள் கைகட்டி நிற்பான். இது சத்தியம். யார் தம்பி நீங்க? இது கல்யாணி தானே? கல்யாணியா? இல்ல, என் மக கல்பனா. ஓ, ஐ எம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஆமா, என் மகளை பார்த்து ஏன் கல்யாணின்னு கூப்பிட்டீங்க? அது வந்து என் மனைவி கல்யாணி இவங்கள மாதிரியே இருப்பா. ஆனா அவ இப்ப இல்ல. அந்த ஞாபகத்துல அப்படி கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுக்கீங்க. இதுக்கு போய் ஏன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸுக்கு. நீங்க? நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா அங்கதான் போறோம். மெட்ராஸ்ல எங்க தங்க போறீங்க? யாராவது வேண்டியவங்க இருக்காங்களா? இல்ல தம்பி, ஏதாவது ஒரு லாட்ஜில தான் இருக்க போறோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ் இருக்கு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. மிஸ்டர், என் பேரு பாஸ்கர். நீங்க சொன்ன அந்த லாட்ஜை ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது நல்லது. அங்க ரொம்ப டீசன்ட் ஹோட்டல். மிஸ் கல்பனா, உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் எந்த நிமிஷத்துல இங்க கிடைக்கும். பணத்தை வீசி எறிஞ்சா வேணுங்கிற வசதி எங்க வேணாலும் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க. இப்போ நாம எதிர்பாராம சந்திச்சோம். நீங்க யாரோ நான் யாரோ. ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக? பணத்துக்காகவா? ஏதோ ஒரு இனம் தெரியாத அன்பு. மிஸ் கல்பனா, இப்படித்தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போறேன். மிஸ் கல்பனா, நான் 9ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கேன். நீங்க எங்கயாவது வெளியே போகணும்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நான் துணைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் வரேன்.
தொட்டில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். அது வானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேய்ப்பன் அவனே, ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில். மன்னவன் அவனே, மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். மேய்ப்பன் அவனே, ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில். மன்னவன் அவனே, மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். மேரி மாதா தேவ மகனை காத்தது எப்படியோ, தேவதூதன் நம்மை எல்லாம் காப்பது அப்படியே. அவன் ஆலயம் என்பது நம் வீடு, மணி ஓசையில் கேட்டது பண்பாடு. சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். அது வானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். வாசல் கதவை மூடுவதில்லை தேவன் அரசாங்கம். வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும். வாசல் கதவை மூடுவதில்லை தேவன் அரசாங்கம். வந்தவர் வீட்டில் கண்டவர் நெஞ்சில் கருணை ஒளி பொங்கும். ராஜ வாழ்வு தேவ அமைதி தோன்றும் சிலுவையிலே. நாளை அல்ல தேவனின் கருணை இன்றே கைகளிலே. அவன் பாதங்கள் கண்டால் அன்போடு ஒரு பாவமும் நம்மை அணுகாது. சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டிலில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். அது வானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்தாங்க, உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ. ஏன் மார்கரெட், பிரசன்டேஷன்ல கூட குழந்தை பொம்மை தானா? இப்போ உங்களுக்கு பொம்மையை கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமாங்க, தற்காலிகமா என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னீங்க. இந்த தெய்வம் நிரந்தரமா என் கண்ணீரை துடைச்சிட்டாங்க. Is it? ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிச்சோம். ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டே கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு நான் வேலை தேடி வெளியூர் போறேன். திரும்பி வந்து பாக்குறப்ப என் மனைவி இறந்துட்டாங்கிற செய்தியோட என் குழந்தையும் காணாம போயிடுச்சுங்கிற பேரிடி எனக்கு காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப என் குழந்தை ஒரு போலீஸ் அதிகாரி பாதுகாப்புல இருக்கு. அதுக்கு லாட்டரியில ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க. ஆனா எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, என் குழந்தை தான் எனக்கு வேணும். அது நீங்க நேர்லயே போய் கேட்க வேண்டியதானே? அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. அதை ஏன் குழந்தை தான் சொல்ல இப்ப நான் ஆதாரம் இல்லாம இருக்கேன். உருவத்துல என் கல்யாணிய புறவே இருக்கிற நீங்க
நீங்க கொஞ்ச நேரம் என் மனைவியா நடிச்சீங்கன்னா என்ன நினைச்சீங்க? கல்பனா, தப்பா நினைக்காதீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க இந்த உதவியை செய்தீங்கன்னா எனக்கு என் குழந்தை கிடைக்கும். ₹1,00,000 பணமும் கிடைக்கும். ஆமாங்க. அதனால எங்களுக்கு என்னப்பா லாபம்? அவர் கேட்கறது நியாயம் தானே? நீங்க சொல்ற காரியமும் ஆபத்தானது. அதுல ஆதாயம் இல்லாம இறங்க முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க நினைக்கிற அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நீங்க என்ன கேட்டாலும் தரேன். பாவம், பிள்ளைய பிரிஞ்சு ஏங்குற நீங்க உங்க பிள்ளைய எடுத்துக்கங்க. வர்ற படத்தை நாங்க எடுத்துக்கிறோம். மிஸ் கல்பனா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அந்த பணத்தை வச்சுதானே தாயில்லாத என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். அதுவும் வாஸ்தவம் தான். சரி, வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி. 50,000? இது ரொம்ப பேராசை. பிளீஸ் 10,000 ரூபாய் கொடுத்தறேன். மிஸ்டர், இந்த பேரம் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரே வார்த்தை, 25,000 ரூபாய் கொடுத்துடணும். அதுவும் நான் காரியத்தை முடிச்சு கொடுத்த உடனே என் கைக்கு வந்துடணும். அப்பா, சம்மதமானு கேளுங்க. தம்பி, இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் என் மக தலையிடுறதே அபூர்வம். ஏதோ உங்க மேல இறக்கப்பட்டு சம்மதிச்சிருக்கான். மிஸ் கல்பனா, நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். போதுமா? சம்மதம்னு சொல்லுங்கப்பா. ஐயா வரேன்னு சொன்னாரு. உள்ள வந்து உட்காருங்க. பிளீஸ். லட்சுமி. லட்சுமி, அம்மா, லட்சுமி, எத்தனை நாள் உங்க அம்மா போயிட்டேன். மாமா, இதுதான் எங்க அம்மா. நீங்க நான் குழந்தையோட அப்பா. அம்மா, இந்த அப்பா அன்னை கிளியும் தள்ளிட்டாங்க. லட்சுமி, அடையாளம் தெரியாம அப்படி தள்ளிட்டா. என்ன மன்னிச்சிருக்கண்ணா, என்ன மன்னிச்சிரு. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். குழந்தை மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற நீங்க இத்தனை நாள் லட்சுமிய அனாதைய போல அலட்சியமா விட்டுட்டீங்களே. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் தான். குற்றம் என் பேர்ல தான். வேலை தேடிக்கிட்டு வெளியூர் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கமா போயிட்டாங்க. பத்திரிகையில உங்க செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். அம்மா, அன்னைக்கு லாட்டரியில 10,000 ரூபாய் வந்திருக்கு. எங்களுக்கு லட்சம் பெருசு இல்லம்மா, நீ தான் பெருசு. லட்சுமி, உங்க அம்மா கூட போறியாமா? ஓ, போறேன் மாமா. வெரி குட். மிஸ்டர் பாஸ்கர், ஒரு நிமிஷம் வர்றீங்களா? அம்மா, அந்த அப்பா இல்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பாஸ்கர், உனக்கு ஒரு அழகான மனைவியும் அன்பான குழந்தையும் கிடைச்சிருக்காங்க. இனிமேலாவது நீ திருந்தி நடப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். சார், சந்தர்ப்பவசத்தால ஒரு சமயம் நான் கெட்டவனா இருந்தேன். இப்ப நான் திருந்திட்டேன் சார். உன் நன்மைக்காக சொல்றேன். வர்ற பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தி குடும்பத்தோட சந்தோஷமாயி நாளை காலையில 2 பேரும் வாங்க. பேங்குக்கு போய் பணத்தை உங்க பேர்ல மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே? தேங்க்யூ சார். காமா. அப்ப நாங்க புறப்படுறோம் சார். குழந்தை இப்பவே கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. அதுக்கு இல்ல. சரி, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருமா, வரேன். அத்தை, லட்சுமி, அத்தை, இங்க வாயே. இதெல்லாம் எங்க அப்பா, இதெல்லாம் எங்க அம்மா. நம்ம லட்சுமியை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஜோசப், குழந்தையுடைய பைய கொண்ட. லட்சுமி, உனக்கு ஃப்ராக் வாங்குதாமா நான் கடைக்கு போயிருந்தேன். இல்ல, வச்சு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்ப நாங்க வர்றோம்.